வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராவல் வீடியோ தான். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும், இல்லைனா தெரியாமல் போயிடும். சனிக்கிழமை விரதம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டு படைச்சிட்டு இப்போ நானும் பாப்பாவும் விருத்தாச்சலத்துக்கு கிளம்பிட்டோம். ஏன் விருத்தாச்சலம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தன்ஷிகாவோட சித்தி வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்துருந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் போய் செலெக்ஷன் பண்ணி எடுத்திருந்தேன். 34 சைஸில் தான் எடுத்திருந்தேன். பட் பாப்பாவுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இல்லை, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. 1100 போட்டு எடுத்தோம். அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு நான் அன்றைக்கி நைட்டே கால் பண்ணி கேட்டுட்டேன் கடைக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க 2 days தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் மறுநாளே பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு படைச்சிட்டு உடனே நாங்கள் இப்போ பாப்பாவும் நானும் மதியமாக கிளம்பிட்டோம். தர்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட வீட்லேயே இருக்கான். நான் அவனை கூட்டிகிட்டு வரல, பாப்பா மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன் பாப்பா மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கடையிலே பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா போன டைம் அவள் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு போட்டு பார்த்து தான் எடுத்தேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக அமையாது. அதனால் அவளை டேரெக்டாக கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போட்டு பார்த்து தான் நான் எப்பயுமே எடுப்பேன். இது திடீர்னு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால பாப்பா இல்லாமல் எடுத்தது இப்படி சொதப்பிடுச்சு. இப்போ நாங்கள் கமிட்டியிலேருந்து இப்போ பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. பாய்ஸ் ஸ்கூலை தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்குக்கு அடுத்து பாலக்கரையில் தான் இருக்குது அஸ்வியா டெக்ஸு. இப்போ நாங்கள் அது கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஏன்னா இப்போ பில்லோடு தான் வந்திருக்கேன். ட்ரெஸ்ஸு பில்லு அதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கிழிச்சிட்டா பரவாயில்ல, அவங்க எப்படி மாற்றிப்பாங்கன்னு ஒரு பயத்தில் தான் போயிட்டுருக்கேன். இது போல் நீங்கள் புது ட்ரெஸ்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள எது ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிடாதீங்க. மாற்றும் போது நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இது இல்லை அது இல்லை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த காசு அவ்வளோதான், போனது தாங்கிற மாதிரி தான் இப்போது என்னோடய மைண்ட் செட்டில் வந்துட்டு இருந்தேன். இப்போ கடைக்கிட்ட வந்துட்டேன் அஸ்வியா இருக்குது. இப்போ உள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சுடியே எடுத்துடலான்ட்டு இப்போ நாங்கள் சுடி செக்ஷனுக்கு வந்து சுடி பார்த்துட்ருக்கோம். இந்த சுடி பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான், சேம் 1100 ரேட்டில் தான் காமிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து எனக்கு செட் ஆகலை. சரி அடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் பார்த்தோம். அவங்கக்கிட்ட நான் கேட்டிருந்தது எனக்கு வந்து சுடியில் நீங்கள் ரவுண்ட் நெக் மட்டும் காட்டுங்க, அது மட்டும்தான் எனக்கு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரெட்டு பார்த்துருந்தீங்க, அதோட ஜாயிண்டிங் தான் இது மயில் கலரில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது. பட் பாப்பா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நிற்கிறா. சரின்னு ஒரு 2 ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ட்ரைலர் ரூம்குள்ளே போயிட்டேன். அங்கே போட்டு பார்த்து நமக்கு வந்து பாப்பாவுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 ட்ரெஸ்ஸு நான் எடுத்துகிட்டு இப்போ ட்ரைலர் ரூம்குள்ளே வந்து இப்போ பாப்பாவை போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். அவள் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதுக்குள்ளே சூஸ் பண்ண வேணாம். இப்போ இந்த ஸ்டோன் உள்ள ட்ரெஸ்ஸு இப்போ போட்டுட்டு வரா சுடி. இது பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. 36 தான் சைஸ் எடுத்துருந்தோம், அது டைட்டாக இருக்குது. ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும், ரொம்ப நாள் போக போக ஸ்டோன்லாம் போயிடும். இந்த டாப் பார்த்தீங்கன்னா இந்த சுடியில் ஸ்டோனே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்தட்டிக் துணி, எம்ப்ராய்டிங் மட்டும்தான் இருக்குது. அதனால் சரி செகண்ட் ஒன்னே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். அவளும் சரி ஓகேம்மா அதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் பில் செக்ஷனுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பில் போட்டு ஒரு 10 ரூபா மீந்துங்க. அந்த 10 ரூபாய்க்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கர்ச்சிப்பு வாங்கிக்கோங்க, அமௌண்ட் நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஏங்க இந்த ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு பாயிண்ட் மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிவிட்டு அந்த கர்ச்சிப்பை எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போது வண்டிக்கிட்ட வந்துட்டோம். அவள் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. டிக்கிலே ஒரு பாட்டில் தண்ணி எப்பயுமே நான் எடுத்து போட்டுருவேன். பாப்பா தம்பி இப்போ வெளியில் ட்ராவல்னால் ஒரு பாட்டில் தண்ணியோடு தான் நான் வந்துடுவேன் இப்போல்லாம் வண்டி இருக்கிறதுனால. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஷாப்புக்கு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மெயினாக நாங்கள் வந்த வேலையே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான். சேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பவானி எலக்ட்ரானிக் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம்னா அம்மா வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு பல்ப் இருக்குது. அந்த பல்பு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு, அதை வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ நாங்கள் எலக்ட்ரானிக் கடைக்கு வந்திருந்தோம். இங்கே தேடி பார்க்கும்போது அந்த பல்பு வந்து கிடைக்கல, எல்இடி தான் இருக்குது, காஸ்ட்லி அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னா அங்கேருந்து நாங்கள் வேறு ஷாப்புக்கு இப்போ வந்திருக்கோம். கடைவீதியில் இருக்கிற ஹோல்சேல் கடைக்கு வந்திருக்கேன். எஸ்என் ஸ்மார்ட்டு அந்த கடை நேமு. கடைவீதிக்கு வர்ற வழியில் இருக்குது. தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கிரீடம் கேட்டிருந்தான், அதனால அவனுக்கு கிரீடம் வாங்குறதுக்கு இங்கே வந்திருந்தேன். சும்மா விளையாடுறதுக்கு தான் கேட்டிருந்தான்.
இப்போ அங்கேருந்து நாங்கள் கடை வீதியில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்கோம். கடை வீதியோட என்ட்ரன்ஸ் இது தான். பாலக்கரையிலேருந்து நம்ம கடை வீதிக்கு இறங்குறோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் இது தான். இந்த மளிகை கடைக்கு ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வீட்டுக்கு வத்தியும் சூடமும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ நாங்கள் இந்த கடைக்கு வந்திருந்தோம். இப்போ அங்கேயும் பே பண்ணிவிட்டு வத்தியும் சூடமும் நான் வாங்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு தான் வாங்கினேன். அங்கேருந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இப்போது அங்கேருந்து அதே பாலத்துக்கு அந்தாண்ட தான் இப்போ வாங்க போகிறேன். கடை வீதி பார்த்துக்கோங்க. நம்ம பெரிய கோயில் இந்த சைடு இருக்குது, பாலக்கரை இந்த சைடு இருக்குது. கவர்மெண்ட் பஸ்லாம் போகுது பாருங்கள். இந்த நம்ம இப்படியே போனால் அந்த பஸ் போகிற ரூட்டு பாலக்கரை. இந்த சைடில் ஃபுல்லாக கடை வீதி, கோவில் அந்த சைடு ஃபுல்லாக அங்கே இருக்குது. இப்போ அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்துட்டேன். ஆப்போசிட்டில் வந்து என்ன வாங்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜட பேண்டு வாங்கிட்டு இருக்கேன். அங்கே இப்போ ஜட பேண்டெலாம் வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஏன் ஜட பேண்டு வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் எனக்கு சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லப்பர் பேண்டு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 10 ரூபா தான். பாலக்கரை இறக்கத்திலே தான் இருக்குது. கடை வீதிக்கும் பாலக்கரைக்கும் இறக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷாப்லாம். எல்லாம் ரோட்லேயே தான் இருக்குது. அங்கே அந்த லப்பர் பேண்ட் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ எங்கே அடுத்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடை வீதியிலேருந்து இப்போ பாலக்கரைக்கு போயிட்டுருக்கோம். பாலம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம விருத்தாச்சலத்தோட பாலக்கரைன்னு சொல்லுவோம். விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்காது பாலக்கரை. விருத்தாச்சலம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் நான் வந்து 9th படித்தேன் 1 இயர். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன் டார்லிங்கில் ஒரு 6 மந்த்து 7 மந்த்து ஒர்க் பண்ணேன். அதனால் விருத்தாச்சலத்தை சுற்றி எல்லாமே ஆளினால் எல்லாம் எனக்கு தெரியும். பாலக்கரையிலேருந்து இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் வழியாக போயிட்டுருக்கோம். இதுதான் பாலக்கரையோட என்ட்ரன்ஸ் பஸ் ஸ்டாப்பு, எல்லாமே இதுதான். இங்கேருந்து இப்போ நம்ம அஸ்வியா கடையை தாண்டுறோம். இப்போ நம்ம ட்ரெஸ் எடுத்த ஷாப்பு அஸ்வியா சைடில் இருக்கு பாருங்கள். இங்கே தான் நம்ம ட்ரெஸ் எடுத்தோம். இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சபரி ஸ்டோர். இப்போ ரீசெண்டாக எடுத்த பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்ஸு சபரி ஸ்டோரில் தான் எடுத்தேன். அந்த கடையும் பாருங்கள், சைடில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சபரி ஸ்டோர் கிட்ட வந்துட்டோம். இதுதான் விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டேட் பேங்க் இருக்குது, காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க்லேருந்து இப்போ நம்ம கமிட்டி கிட்ட போயிட்டுருக்கோம். விருத்தாச்சலம் சரௌண்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக தெரியும். நான் சுற்றிட்டு இருக்கிற ஏரியா எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ பாய்ஸ் ஸ்கூலை இப்போ தாண்டிட்டு இருக்கேன். இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தக்காளி வாங்கிட்டு போயிடலான்ட்டு கமிட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறி கடை இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே தான் வாங்குவாங்க. காய்கறி மார்க்கெட்டை நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு போகிற என்ட்ரன்ஸில் ஒரு காய்கறி ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு தான் நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு போயிடலான்ட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். விருத்தாச்சலம் வந்தாலே ஏதாவது வீட்டுக்கு தேவையான பர்ச்சேசிங், சிதம்பரம் போனாலும் சரி, எங்கே போனாலும் வீட்டுக்கு இல்லாததை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம், இங்கே மோஸ்ட்லி அதிகமாக கிடைக்காது. அதனால இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே இருக்குது, தக்காளி மட்டும்தான் இல்லை. அது காலையில் வரும்போதே நான் வந்து பார்த்துட்டு தான் வந்தேன், காய்கறி ஏதாச்சும் இல்லைன்னா வாங்கிட்டு போயிடலான்னு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்க. 9 நாள் லீவு. நம்ம கூட தான் பசங்களும் இருக்க போகிறாங்க. அதனால் வீட்டுக்கு என்னென்ன இருக்குது இல்லை எல்லாம் பார்த்துட்டே நான் வந்துட்டேன். 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கிக்கிட்டேன். தக்காளியோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. 1 கிலோ தக்காளியை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற ரோட்டில் போயிட்டுருக்கேன். நேராக போனால் நெய்வேலி, கடலூர், பாண்டிச்சேரி போகிறது. இப்படி நம்ம குறுக்கு வழியாக வந்தால் சேத்தியாத்தோப்பு, சிதம்பரம், இந்த மாதிரி இந்த சைடு போகிற நம்ம ஸ்ட்ரீட் வழியாக நான் வந்திருக்கேன். இப்போ பாப்பா என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எதாவது பப்ஸ் வாங்கி கொடுங்க இல்லை பானிபூரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. சரிவா, நம்ம ஊருக்கு வர வழியில் இங்கே ஒரு பேக்கரி கடை இருக்குது, அங்கே போயிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே தான் நான் வண்டியை வந்து நிறுத்தியிருக்கேன். எங்கள் ஊர் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோட்டில் ஒரு பேக்கரி ஷாப் இருக்குது. இங்கே டீ, பப்ஸு, சாக்லேட்டு, மிக்சர் அந்த மாதிரி ஐட்டம் வந்து இங்கே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சிட்டியை விட்டு உள்ளார வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்குது. இதை தாண்டினதுக்கப்புறம் ஷாப்லாம் கிடையாது. இதை விட்டால் கம்மாபுரம் தான் எங்களுக்கு சிட்டி. அதேமாதிரி இப்போ இந்த கடை ஷாப்புக்குள்ளேயும் வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட்டு போட்டுகிட்டே போனால் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் வாங்கிட்டு வாமா, இப்போ என்கிட்ட காசு கிடையாது, ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆல்ரெடி உன் பேர்டேக்கு நிறைய வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவள் அதுக்குள்ளே மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுட்டு கோவத்திலே இருந்தா. சரி ஏதாச்சும் பாருமா உனக்கு பிடிச்சதான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி எனக்கு வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா. ஃபஸ்ட்டு சாப்பிடு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரே ஒரு வெஜ்ஜி பப்ஸ் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னான். அதனால் சரின்ட்டு இப்போ வெஜ்ஜி பப்ஸ் ஒன்று ஆர்டர் போட்டு அவகிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு டீ சொல்லியிருந்தேன், அவளுக்கு ஒரு வெஜ்ஜி பப்ஸு எனக்கு டீ. ஏன்னா இப்போ புரட்டாசி மாதமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால் பாப்பாவுக்கு ஒரு வெஜ்ஜி பப்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன்.
பாப்பாவும் இப்போ பப்ஸு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு வந்து நீங்கள் ஒரு பீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இல்லை பரவாயில்ல நீயே சாப்பிடுமா, நான் டீ தான் சொல்லியிருக்கேனே, டீ வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்கம்மான்னு சொல்லிட்டு பாப்பா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்குன்னு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து ஒரு 3 டேஸாக ஒரு ட்ராவல்லே இருக்கேன், வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன்னா ரொம்ப வந்து பெயின் தலைவலி அதிகமாக இருக்குது. வெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலும் இருக்குது நம்ம ஊர் சைட்லாம். இப்போ வந்து சித்திரை மாதம் அடிக்க வேண்டிய வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டாசி மாதமே மண்டையே பொழந்துட்டுருக்கு. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா மழை சீசன் சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வெயில் சீசனாக இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு ட்ராவல் பண்ணும்போது அந்த சூடோடு தான் சுற்றிட்டு இருக்கோம், தலையில் அவ்வளோ சூடு. அதோட டீ குடிச்சிட்டு அங்கேருந்து பாப்பா பிங்க்கும் 2 வாங்கிக்கிட்டா. சரி இதுக்கப்புறம் போகலாமா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தள்ளிக்கிட்டு எப்படியே கடையை விட்டு வெளில வந்துட்டேன். அங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பர்ச்சேஸும் கிடையாது. பாப்பா என்ன சொன்னான்னா, எனக்கு பானிபூரி வேணும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். நல்லா தான் வெய்ய அடிச்சுட்டு வந்திருந்தது. கொஞ்சம் ஊர் தள்ளி வரும்போது பார்த்தீங்கன்னா குமாரமங்கலம்னு சொல்லுவோம், அந்த ஊருக்கு நேராக வந்து நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். அப்படியே ரோட்லேயே வண்டியை விட்டுட்டு இங்கே ஒரு சைட்லேயே ரேஷன் கடை இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஓடியாந்து நிற்கிறோம். ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே 2 பேர் பைக்கை விட்டுட்டு வந்து நின்று இருந்தாங்க. நாங்கள் வண்டியை நிறுத்துறதுக்குள்ளே அவங்க சீக்கிரம் ஓடிவாங்கம்மான்னு சொல்லி அவங்க நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே நாங்கள் வண்டியை ரோட்டில் விட்டுட்டு அங்கேருந்து ஓடியாந்து கொஞ்சம் நேரம் நின்னோம். அப்புறம் அவங்க அந்த சைடு போயிட்டாங்க, நீங்கள் இங்கே உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம். மழையும் நிற்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம், நிற்கவே இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸும் நம்மளை தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். இப்போ பஸ்லாம் போகுது. நம்ம சரி மழை விட்டுருச்சா அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வெயில் அடிக்குது, மழையும் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். சரி இதுக்கப்புறம் நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊரை தாண்டறதுக்குள்ளே அடுத்த மழை வந்துருச்சு. என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு நாங்கள் வண்டியை கொண்டாந்து நிறுத்திட்டு பையை தூக்கிட்டு நாங்கள் அடுத்த கடைக்குள்ளே ஓடியாந்து நிற்கிறோம். இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட, மழையில் போவேணாம், ஏன்னா இந்த மழையிலலாம் நனைஞ்சோன்னா கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட நாங்கள் புது ட்ரெஸ் வேறு பாப்பா கையில் வச்சுருக்கா. அதனால நாங்கள் வந்து மழையில் போவேணாம், நனைஞ்சிக்கிட்டு எல்லோரும் போகிறாங்க, பட் நம்ம போவேணாம் இருப்போம், மழை விட்டதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் 2 பேருமே எப்போடா மழை விடும்ன்ட்டு நிற்கிறோம். சரின்னு அங்கேருந்து மழை விட்டதுக்கப்புறம் பெட்ரோல் போடலான்ட்டு பெட்ரோல் பங்கு போனால் இந்த 2 ஊரை தாண்டினதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைட்லாம் ஒரு சொட்டு மழை இல்லைங்க. பெட்ரோல் போட்டுட்டேன், இங்கெல்லாம் மழையே கிடையாது. இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக்கும் கமெண்ட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.